ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவிடமுதூரில் இருக்கேன். இப்போ எங்கே போக போகிறோன்னா திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறது இப்போ திருவிடமுதூர் ஊர்லேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போக போகிறது திருநாகேஸ்வரத்துக்கு போக போகிறோம். அதான் அங்கே போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம திருநாகேஸ்வரம் போகிற ரோடு. சரிங்களா, அந்த ரோடுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம திருநாகேஸ்வரம் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் வந்துட்டேன். நீங்கள் பார்க்குறது தான் இப்போ திருநாகேஸ்வரம். ஸோ நேராக போனால் திருவிடமுதூர், நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா காரைக்கால். நாங்கள் போட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் திருநாகேஸ்வரத்துக்கு ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வியூ நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், நேராக போனால் திருவிடமுதூர், ரைட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு காரைக்கால் போகிற பாதை. இப்படியே போனீங்கன்னா நேராக கும்பகோணம் போகிற பாதை நீங்கள். ஸோ வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்பா அப்படி இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். வாங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பாதையில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு நேராக போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். இப்படி லெஃப்ட்டை திரும்பினா கோயில், ராமேஸ்வரம் கோயில். இப்படி நேராக போனால் உங்களுக்கு கும்பகோணம். சரிங்களா, இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதையில் நம்ம போக போகிறோம். இந்த பாதையில் நம்ம போக போகிறோம். சரிங்களா, இப்போ வாங்க போய் பார்ப்போம். இப்போ திருநாகேஸ்வரத்தில் இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். படத்துலலாம் வந்திருக்கு. அதாவது சந்தானம் நடித்த படம் கண்ணா லட்டு தின்ன ஆசை, மகாநிதி படத்தில் தான் இந்த வீடு வந்திருக்கு. அந்த வீடை நீங்கள் பார்க்குறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த வியூ வருது பாருங்கள். இப்போ நான் திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். இந்த வீடை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இன்னொரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கிராசிங் ஸ்டேஷனாக இருந்துச்சு. இப்போது சிங்கிள் ரயில்வே டேக் ஆல்ட்டு ஸ்டேஷனாக மாறிடுச்சு. ப்ராட்கேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறம் ஆல்ட்டு ஸ்டேஷனாக ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்குற வியூ தான் திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 1:10. நான் ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் இங்கே கேப்சர் பண்ணணுன்னு தான் வந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரயில்வே இதுக்கு முன்னாடி இருக்கிற ரயில்வே கேட்டில் தான் நான் கேப்சர் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த வீடியோஸ் முன்னாடியும் வரலாம், இல்லை இதுக்கு அப்புறமும் வரலாம். அது வந்து கொஞ்சம் பாருங்கள் ஸ்டேஷனோட வியூராக நீங்கள் பார்க்குறீங்க. 1.5 வருஷமாக இந்த ஸ்டேஷன் இயங்கலை. இங்கே இப்போ இருக்கிற எல்லா ரயிலுமே இங்கே நிற்கல. ஒரு ரயில் கூட இங்கே நிற்கல. வாங்க அப்படியே பார்த்துட்டு வரேன், அப்படியே காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இப்போ இன்றைக்கி 2 ட்ரெயின் தான் கேப்சர் பண்ண முடியுது. ஒன்று புவனேஸ்வர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அண்ட் சோழன் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை எக்மோர் டு திருச்சிராப்பள்ளி. இதான் நீங்கள் பார்க்குறது திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மணி 1:10 கரெக்டாக இப்போ. ஸோ இதுதான் பாருங்கள் ஸ்டேஷனோட வியூ. சிட்டிங் இது ஒன்றுமே இல்லை இங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மீட்டர் ஸ்டேஷன் நீங்கள் பார்க்குறது. பட் இந்த சைடு லாக் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மீட்டர் ஸ்டேஷன் ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஸ்டேஷனோட வியூ பார்க்குறீங்க. ஸோ இதுதான் மீட்டர் கேஜ் ரயில்வே ஸ்டேஷன், திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், நம்ம டோர் எல்லாமே லாக்கில் இருக்குது. ஸோ இது நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு மரம் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் திருநாகேஸ்வரம் மீட்டர் கேஜ் ரயில்வே ஸ்டேஷன்.
அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன், லைட்டாக பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறது திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் ட்ரெயின் இப்போ நான் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணும்போது சோழன், செகண்டு வந்து புவனேஸ்வர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், ரெண்டுமே இங்கே தான் கேப்சர் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பையன் பட்டை விட்டுட்ருக்கான். அதெல்லாம் நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். அந்த பையன் பாருங்கள் பட்டம் விட்டுட்ருக்கான். திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பட்டம் விட்டுட்ருக்காங்க. எவ்வளோ ஹைட்டாக பறக்குறோன்னு பாருங்கள். பாருங்க கீழே சாயிரு. அந்த ஸ்டேஷன்லேருந்து விட்டுட்ருக்கான் தம்பி. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறான் பண்ணி 2 பேர், அவங்க தான் பட்டை விட்றது. இப்போ கிளைமேட் வந்து நல்லா காற்று அடிக்குது. ஸோ வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:50. இப்போ சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுதுறையிலேருந்து கிளம்பிடுச்சு. சிக்னல் போட்டாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி ஆடுதுறையிலேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ வந்துட்டுருக்கு, நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள், இதை வருது. வண்டி ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான் வருது. பட் திருச்சிக்கு ஷார்ப்பாக போயிடுறான், ஸ்பீடு எடுத்துகிட்ருக்கான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட்டால் அடுத்து கும்பகோணம் தான் வண்டி. கும்பகோணம், பாபநாசம், திருச்சி, கூடலூர், கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், கூடலூர், திருச்சி, இதுதான் ஸ்டாப்பிங்ஸு. சாரி, வண்டி கிட்டக்க திருநாகேஸ்வரம் கிட்டக்க வந்துட்டுருக்கு. அந்த வியூவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி சோழன் எக்ஸ்பிரஸ் திருநாகேஸ்வரம் தாண்டிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ தான் மயிலாடுதுறைக்கு வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டா போகிறோம். அடுத்த கொஞ்ச நேரத்தை சந்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புவனேஸ்வர் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆடுதுறை தாண்டிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 2:25. வண்டி லேட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடுதுறை தாண்டிடுச்சு. சிக்னல் போட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக ஜூம் பண்ணுறேன். வெயில் வேறு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அந்த வீடு தெரியாது உங்களுக்கு. அந்த சைடில் க்ரீன் போட்டாச்சு. ஸோ வண்டி ஆடுதுறையிலேருந்து தாண்டிடுச்சு, நல்ல சிக்னல் போட்டாச்சு. 2:25 வண்டி திருநாகேஸ்வரம் கிட்ட அப்ரோச் ஆகும் டைமிங்கில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி அங்கே வருது. இப்போ தான் திருவிடமுதல் கிட்ட வந்துட்டுருக்கு. அந்த வியூரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், வண்டி திருவிடமுதலுக்கு தாண்டி வந்துட்டுருக்கு. கரெக்டாக 2:25க்கு திருநாகேஸ்வரம் கிட்ட வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக மயிலாடுதுறையிலேருந்து திருநாகேஸ்வரம் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர்ஸ். இதே கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்த விலாக் எங்கே இருக்குன்னு அடுத்த விலாக் வந்து நான் திருநாகேஸ்வரம் வரைக்கும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேராக உங்களுக்கு விழுப்புரம் போகிற சைடு, அதாவது சிதம்பரம் போகிற சைடில் அடுத்த விலாக் வரும் உங்களுக்கு. அதையும் பாருங்கள். ஒரு விலாகாக நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஷனோட ரிவ்யூ நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் 7 விலாக் பண்ணியிருக்கேன். அது என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது, அதையும் கொஞ்சம் போய் பாருங்கள்.
வண்டி என்டர்ட் ஆகுது. வண்டி திருநாகேஸ்வரம் தாண்டிடுச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. திருநாகேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வாட்டி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.